ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி லெவல்ல உங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்ல தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது. ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணீங்க. ஸோ 12த் முடிச்சவங்க, ஸோ டிகிரி முடிச்சவங்க வந்து உங்களுக்கு வந்து இதில வந்து வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பெண்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. நீங்க ஆன்லைன் மோட்லயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 35,400 வந்து பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து வரும். போஸ்டிங்க்கு தகுந்த மாரி உங்களுக்கு சேலரியுமே வந்து வேரி ஆகும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 12த் மார்ச்சுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. ஸோ ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இதுல வந்து நீங்க ஆன்லைன் மோட்ல தான் வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்க முடியும். மொத்தமா 3 விதமான கேட்டகரியா குடுத்துருக்காங்க. நான் டீச்சிங் கேட்டகரில தான் வந்திருக்கு. ஸோ அதுல வந்து பாருங்க குரூப் ஏ போஸ்ட், குரூப் பி, குரூப் சி லெவல்ல உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ குரூப் ஏல வந்து பாருங்க சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீசர், அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் கேட்டகரி, ஸ்போர்ட்ஸ் ஆஃபீசருக்கு வந்து குடுத்துருக்காங்க. குரூப் பில வந்து பார்த்தோன்னா ஜூனியர் சூப்பரண்ட் கேட்டகரி, அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீசர், பிசிக்கல் ட்ரெய்னிங் இன்ஸ்ட்ரக்டர் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குரூப் சில வந்து பாருங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர் கேட்டகரி, குக்கு கேட்டகரி, டிரைவர், செக்யூரிட்டி கார்டு கேட்டகரிக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு குரூப் சி லெவல் போஸ்டிங் எல்லாத்துக்கும் வந்து 27 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே குரூப் பியா இருந்தா 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு குரூப் ஏவா இருந்தா பாருங்க 50 வயசு, 45 வயசுன்னு குடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட். ஸோ சேலரி வந்து பாருங்க உங்களுக்கு பே லெவல் 1, பே லெவல் 3, 6 அந்த மாரி குடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு பே லெவல் 6னா வந்து உங்களுக்கு 35,400 வந்து பேசிக் பே வந்து இருக்கும். பே லெவல் 10னா வந்து உங்களுக்கு 44,900 வந்து இருக்கும். அதே வந்து நீங்க பே லெவல் உங்களுக்கு 3 இந்த மாரினா வந்து உங்களுக்கு 29,700 இந்த மாரி வந்து பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமா வந்து வரும். ஸோ வேக்கன்சி வந்து பாருங்க அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க டீட்டெயிலா செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மோட்ல அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 12த் மார்ச்சுக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ இங்க வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் லிங்க் வந்து குடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல போய் நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்மே வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி ஆல் ஃபீமேலுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ரூ. 500 வந்து நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். அது வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸ்மே வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கான செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு இங்கேயே குடுத்துருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் இல்ல ட்ரேட் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அது போஸ்டிங் தகுந்த மாரி உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இல்ல ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கான செலக்ஷன் மெத்தடா வந்து இருக்க போது. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க, ஹெல்ப் லைனுக்கு வந்து இமெயில் ஐடி குடுத்துருக்காங்க. இந்த இமெயிலுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட வந்து கேட்டுக்கலாம். ஸோ இதிலேயே வந்து பாருங்க, இப்ப குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ஸோ கீழ இருந்து உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். இங்க வந்து பாருங்க செக்யூரிட்டி கார்டுக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாருங்க 10த் வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து நல்லா உங்ககிட்ட வந்து இருக்கணும். ஏன்னா செக்யூரிட்டி கார்டு கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதில டிசைரபிளா வந்து பாருங்க என்சிசி சர்டிஃபிகேட்லாம் உங்ககிட்ட இருந்தா முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்க 10த் மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். டிரைவர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க, நீங்க 12த் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம லைட் அண்ட் ஹெவி வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசென்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து குக்கு கேட்டகரிக்குலாம் வந்து பாருங்க, பிஎஸ்சில வந்து நீங்க ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ அப்படி இல்லன்னா நீங்க 3 இயர் டிப்ளமோல வந்து ஹோட்டல் மேனேஜ்மென்ட், கேட்டரிங் டெக்னாலஜி வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள் தான். ஆனா வந்து உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்குலாம் 30 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு வந்து பாருங்க, நீங்க பேச்சுலர் டிகிரில வந்து ஆர்ட்ஸோ இல்லன்னா சயன்ஸோ அப்படி இல்லன்னா ஹியூமனிட்டீஸ் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க, பிசிக்கல் ட்ரெய்னிங் இன்ஸ்ட்ரக்டருக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க கிராஜுவேட் வித் பேச்சுலர் டிகிரில வந்து பாருங்க, பிசிக்கல் எஜுகேஷன் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீசருக்குலாம் வந்து பாருங்க, நீங்க பேச்சுலர் டிகிரில வந்து பாருங்க, நீங்க வந்து ஸோ இங்க குடுத்துருக்கிற மாரி நீங்க வந்து ஃபயர் ஃபைட்டிங் ட்ரெய்னிங்கோ இல்லன்னா வந்து மிலிட்டரி இல்லன்னா போலீஸ் இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இன்ஸ்டிடியூட்ல வந்து நீங்க வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள். நீங்க பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்க, ஜூனியர் சூப்பரண்ட் கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து நீங்க பேச்சுலர் டிகிரில வந்து ஆர்ட்ஸ், சயன்ஸ் இல்லன்னா ஹியூமனிட்டீஸ் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பாருங்க, ஸ்போர்ட்ஸ் ஆஃபீசர் இதுக்கு வந்து நீங்க கிராஜுவேட் வித் மாஸ்டர் டிகிரில வந்து பிசிக்கல் எஜுகேஷன் இல்ல ஸ்போர்ட்ஸ் சயன்ஸ் வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். இந்த மாரி ஒரு கேட்டகரிக்கு இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. இத நீங்க டீட்டெயிலா வந்து நீங்க செக் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.